பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த எம்.எச். நஸ்ரின் கடந்த 4ஆம் தேதி காணாமல் போனதாக திருகோணமலை தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்த தலைமை போலீசார் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த நபரை நேற்றிரவு ஹல்தமுள்ள பகுதியில் வைத்து கைது செய்துள்ளதாக திருகோணமலை தலைமையக போலீசார் தெரிவித்தனர். 13 பேர் கொண்ட குழுவாக குறித்த வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த வர்த்தக குழுவில் அன்றைய தினம் நடைபெற்ற ஏல விற்பனைக்கு குறித்த நபரும் அவருடைய நண்பரும் வந்திருந்த நிலையில் அவரிடம் 50,000 ரூபாய் மாத்திரமே வைத்திருந்ததாகவும் ஏலத்தின் போது வைத்திருந்த தொகையிலும் அதிக தொகைக்கு ஏலத்தினை நிறைவு செய்ததால் எஞ்சிய தொகையை வங்கியிடம் செலுத்தாது குறித்த நபர் மாயமாகியுள்ளார். அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என உறவினர்கள் சந்தேகங்களை வெளிப்படுத்திய போதிலும் போலீசார் அவருடைய தொலைபேசியை வைத்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திருகோணமலையில் இருந்து பேருந்தில் யாழ்ப்பாணம் சென்று அங்கிருந்து வவுனியா சென்று பின் பலாங்குடை நோக்கி செல்லும் வழியில் குறித்த நபரை ஹல்தமுள்ள பகுதியில் வைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் 5 குற்றச்சாட்டின் பேரில் இன்று திருகோணமலை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் குறித்த விடயம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த திருகோணமலையைச் சேர்ந்த 3 வர்த்தகர்களும் விடுதலை செய்யப்பட்டனர். குறித்த நபர் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்றென போலீசார் தெரிவிக்கின்றனர்.